வணக்கம் friends, welcome to Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு Bangalore style egg rice recipe செஞ்சு காமிக்க போறேன். இது நிறைய இடத்துல சென்னையில கூட தயார் பண்றாங்க. ஸோ இது ஒரு ஃபேமஸ் எக் ரைஸ் ரெசிபி. என்னோட வியூவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு இன்ஸ்டாகிராமில். ஸோ அவருக்காக தயார் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா வடித்து வச்சுருக்கேன். 1.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி. நீங்கள் முன்ன நாளே இது வடித்து நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மறுநாள் பொலன்னு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். எல்லா காய்கறியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்காங்க. கேரட் மட்டும் திருவி வச்சுருக்கேன். வெங்காயம், கோஸு, ஸ்ப்ரிங் ஆனியன், குடமிளகா, பீன்ஸு, தேவைப்பட்ட நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம். எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா கூட பொடியாக நறுக்கிக்கணும். நம்மளுக்கு முட்டை ஒரு 5 முட்டை சேர்க்குறேன் இந்த ரெசிபிக்கு. மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கிச்சன் கிங் மசாலா யூஸ் பண்ணுறேன். ஒயிட் பெப்பர் பவுடர், அஜினோமோட்டோ தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுடலாம். வினிகர் தேவைப்படும். பட்டர் வேணும் நம்மளுக்கு. ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், இஞ்சி பூண்டு விழுது. இந்த இன்க்ரீடியன்ஸ் பொருட்கள் எல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ. என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நான் தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எக் ரைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ரைஸ் வந்து நீங்கள் முன்ன நாளே பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மறுநாள் பொலன்னு இருக்கும். நம்மளுக்கு அரிசி வந்து நல்லாயிருக்கும் உதிரியாக. இப்போ ஒரு கனமான பாத்திரம் வச்சுருக்கேன் நான் அடுப்பில். அதில் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன், ஆயில் சேர்த்துக்கிறேன், நெய் சேர்த்துக்கிறேன். இந்த 3 காம்பினேஷன் வந்து இங்கே ஏற்கனவே உருக்கி நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரில் வச்சுருப்பாங்க. எல்லா விதமான எக் ரைஸ் நூடுல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் காம்பினேஷன் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட்டர் இருக்கும், ஆயில் இருக்கும், நெய் இருக்கும், இல்லைன்னா டால்டா கலந்து வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் எல்லாமே இந்த ரோட் சைடோ ஸ்ட்ரீட் சைடு சென்டர்ஸில் வந்து இந்த மாதிரி ஐட்டமை வந்து பண்ணுறப்போ எண்ணெய் பட்டர் எல்லாம் வந்து ஏற்கனவே கலந்து வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆகிற அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் பட்டர் நெய் எல்லாம் நல்லா காஞ்சதும் எல்லா காய்கறியும் ஒன்றா சேர்த்துக்கினேன். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாம் பொடியாக நறுக்கியிருக்க தொட்டு அது ஒன்றா ஈவனாக வந்துடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி விட போகிறேன். நார்மலாக வந்து நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து கடாயிலே நல்லா வேக வச்சுருவாங்க காயை. அவங்களுக்கு அந்த மாதிரி தீ இருக்குது, அந்த ஹை ஃப்ளேம் இருக்குது. ஸோ அது ஈஸியாக வந்து போயிடும். நம்ம வீட்டில் இதை தயார் பண்ணுறப்போ ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா காய்கறி வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி நல்லா வந்து போச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வற்றிருக்கு பாருங்கள். இப்போ சென்டரில் வந்து நல்ல ஒரு குழி மாதிரி பண்ணிக்கினேன். காய்கறியெல்லாம் சைடில் நல்லா தள்ளி விட்டுட்டேன். சென்டரில் வந்து இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் விடுறேன். ஏன்னா வந்து நம்ம முட்டை பொரியல் தயார் பண்ணணும். முட்டை அடி பிடிக்கக்கூடாது. இப்போ நான் முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்து உப்பு சேர்க்க போகிறேன். காய்கறிக்கும் நம்ம உப்பு சேர்க்கல, காய்கறிக்கு உப்பு சேர்க்கணும், முட்டைக்கும் உப்பு சேர்க்கணும். இல்லைன்னா டேஸ்ட் கூடாது உங்களுக்கு. இப்போவே நீங்கள் உப்பு சேர்க்கணும். இப்போ முட்டை வந்து நான் ஈவனாக அது பொடி மாஸ் மாதிரி பண்ண போகிறேன். இங்கே எக் ரைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்கு வந்து உங்களுக்கு பொடியாக இருக்கும். அந்த சாதத்தோட சாதம் மிக்ஸ் ஆகி பொடியாக இருக்கும். எக்கு வந்து செப்ரேட்டாக அந்த பொடி மாஸ் மாதிரி தெரியாது. நம்ம ரெகுலர் பொரியல் பண்ணுறப்போ எக்கு பொரியல் பண்ணுறப்போ அது வந்து உதிரியாக இருக்கும். அந்த மாதிரி தெரியாது. இந்த எக் ரைஸ் வந்து அந்த எக்கு சாதத்தோட சாதம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நல்லா வந்து அந்த காய்கறி எல்லாம் கூட சேர்த்து நல்லா அந்த முட்டையில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பொரியல் மாதிரி தயார் பண்ணிட்டேன் பாருங்கள். இது அப்படியே கூட நீங்கள் ப்ரெட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ இதில் வந்து டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், ஒயிட் பெப்பர் பவுடர், அஜினமோட்டோ. ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் பெப்பர் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம், நாட் அன் இஷ்யூ. ஆனால் காரம் தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் உதிரியாக இருக்க அந்த சோறு சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசி. நீங்கள் ஷார்ட் கிரெயின் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பாஸ்மதி அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இங்கே நிறைய இடத்துல வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் கிரெயின் ரைஸ், அதாவது அந்த சின்ன சிறுசு அரிசி வந்து
ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்மதி அரிசி தான் இங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சைனீஸ் அண்ட் இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இது வந்து நல்லா புளிப்பு, காரம், தித்திப்பு நல்லா இருக்கும் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து லைம் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இங்கே அப்படி தான் பண்ணுவாங்க. பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி, லைம் ஜூஸ் எல்லாம் சேர்த்துக்குவாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ரெட் சில்லி சாஸ் சேர்க்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. என்னை வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். The same recipe is also posted in YouTube English ஓட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக் ரைஸ் நல்லா ஃப்ரை ஆனதும், நல்லா ஹீட் ஆனதும், அது மேலே வந்து கொத்தமல்லி தூவி, வெங்காயத்தழை தூவி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அருமையாக வந்ததுங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்மலாக இந்த எக் ரைஸ் வந்து வெங்காயம் ரிங்ஸோட கொஞ்சமாக எலுமிச்சம்பழோட சர்வ் பண்ணுவாங்க இங்கே பெங்களூரில். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை this is Vidyalakshmi. Thank you so much for watching. Bye bye.